நீலகிரி மாவட்டம் ஓவேலி பகுதியில் கடந்த 9ஆம் தேதி புலி தாக்கி பாலசுப்ரமணியம் என்பவர் உயிரிழந்த நிலையில் தற்போது ரவிச்சந்திரன் என்ற தேயிலை தோட்ட தொழிலாளி புலி தாக்கி உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயசுந்தரத்திடம் கேட்கலாம். விஜயசுந்தரம், ஒரே மாசத்துல 2 பேர் உயிரிழந்திருக்காங்க புலி தாக்கி. இது தொடர்பாக அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க, விவரிங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவேலி பகுதியில் புலித்தாக்கி ஒரு உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது கூடலூர் அருகே இருக்கக்கூடிய ஓவேலி பகுதியில கடந்த 9ஆம் தேதி புலித்தாக்கியதுல பாலகிருஷ்ணன் என்பவர் உயிரிழந்தார். இந்த நிலையில மீண்டும் இன்று புலித்தாக்கியதுல ரவிச்சந்திரன் என்பவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கூடலூர் அருகே இருக்கக்கூடிய ஓவேலி லாஸ்டன் கிராமத்தை சேர்ந்த பாலசுப்ரமணியம் என்பவர் கடந்த 9ஆம் தேதி தண்ணீர் திறக்க விட சென்ற போது புலித்தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில அவருடைய உடல் ஒரு நாள் பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே மிகுந்த அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்திய நிலையில புலியை கண்காணிக்கும் பணியில வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இன்று புலித்தாக்கியதுல தேயிலை தோட்டத்திற்கு பணிக்கு சென்ற ரவிச்சந்திரன் என்பவர் உயிரிழந்தார். இதை அங்கு அந்த பகுதிக்கு தண்ணீர் திறக்க சென்ற கிராம மக்கள் ஒருவர் பார்த்து இவர் இருந்திருப்பதை கண்டு மிகுந்த அதிர்ச்சி அடைந்த நிலையில வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.